உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம் எல்லாம் நித்யா, ரொம்ப நாள் கழிச்சு கையை பிடிக்கிறல்ல, கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போகலாம்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன வெக்கம்? ஐயோ, யாராவது பார்த்துருவாங்க சரண், தயவுசெய்து கையை விடு, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிரும். எந்த பிரச்சனையும் ஆகாது, எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் சரியா? இனிமேல் உனக்காக எப்போவுமே நான் இருப்பேன். இனிமேலாம் என்னால் உன்னை விட்டுலாம் கொடுக்க முடியாது. இத்தனை வருஷமாக நான் உன்னை தேடிட்டேன், இப்படி எனக்கு கிடச்சிட்ட. இனிமேலும் உன்னை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுடி. ஆமாம், எனக்கு வந்து அவங்கள மிஸ் பண்ணுறதுக்கு முடியாது தான். இப்போ தயவுசெய்து கையை விடுங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. யார் பார்த்தா என்ன நித்யா? ரொம்ப நாள் கழிச்சு உன் கையை பிடிச்சிருக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போக மாட்டியா? யார் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ரியாவை மட்டும் பார்க்கக்கூடாது. மறுபடியும் அவள் உங்களை பார்த்துட்டு உங்கள் மேலே ஆசைப்படுறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். நம்ம பேசிக்கலாம். நான் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வர வேலை அங்கே வச்சு பேசிக்கலாம் சரியா? இங்கே வச்சு பார்த்துக்கலாம், இங்கே வச்சு பேச வேண்டாம். காலேஜை விட்டு வெளியே வேணால் நம்ம பேசிக்கலாம் சரியா? ஓ, இந்த மாமனை யாரும் பார்க்கக்கூடாது, நீ மட்டும் தான் பார்க்கணும், அப்படி தானே? ஆமாம், நான் மட்டும்தான் பார்க்கணும் என் மாமாவை. வேறு யாரையும் நான் பார்க்க விட்டுருவேன்? போன டைமில் நடந்த மாதிரிலாம் இந்த டைமில் நடக்க விட மாட்டேனே. என் மாமா எனக்கு மட்டும்தான். என் மாமாவுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். சரி நித்யா, சரி நான் ஈவினிங் பேசலாம் சரியா? இப்போ நீ போயிட்டு வா. சரி, நான் போகிறேன். நீங்கள் முதல்ல கையை விட்டால் தான் என்னால் போக முடியும். எனக்கு கையை விடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது நித்யா. இப்படியே பிடிச்சிக்கிட்டு உன் கூடயே நான் வந்துடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு தான் ஆசை இருக்குது, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும் சரியா? இப்போ கையை விடுங்க. பாரு, நான் அப்போவே கூப்பிட்டான், நான் இன்னும் போகாமல் இங்கேயே நின்றுட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன் சரியா? சரி சரி, போயிட்டு வா. ஐயோ, ரொம்ப நேரமா இப்படி உட்காந்துட்டு இருக்கோண்டி. ஐயோ, கடுப்பா இருக்குது. எப்பெல்லாம் வருவாங்க? இதுக்கு மேலே இப்படி உட்கார்றதுக்கு என்னால் முடியாது. வாங்கடி, நம்ம வெளியாவது போகலாம். ஆமாப்பா, ரொம்ப கடுப்பா இருக்குது. எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்து இருக்கிறது? சீக்கிரம் ஃபோன் பண்ணி வரையாத சொல்ல. இல்லை, இப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன், வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ வந்துடுவாங்க. ஏ பாரு, என்ன 3 பேர் இப்படி வந்திருக்கீங்க? சித்தி என்ன சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுவே எங்களுக்கு கடுப்பாயிருச்சு, என்னடா இப்படியே உட்காந்துருக்கோமேன்ட்டு. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் லேட்டா? எங்கே தான் போனீங்க 2 பேரும்? நாங்கள் எங்கேயும் போகல, காலேஜ் பிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, டிராஃபிக் வேறு, அதான் வர லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரமாக வந்திருப்போம். ஆமாம், நான் உங்க ஒன்று கேட்கணும். இப்போ எல்லாரும் முன்னாடி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. நீ யார்கிட்டையுமே சொல்லாதன்னு சொன்ன விஷயத்த நான் இப்போ எல்லாரும் முன்னாடி தான் கேட்க போகிறேன். நீ யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்த, அந்த பொண்ணு நம்ம காலேஜ் தான் சொன்னேன், உன் கிளாஸ் தான் சொன்னேன். ஆனால் நித்யா வேற ஏதோ சொன்னாண்ணா, அது என்ன விஷயம்னா? ஆமாம் பாரு, நான் உங்கள்கிட்ட சொன்னது உண்மை தான். ஆனால் அந்த பொண்ணு என் கிளாஸில் படிக்குது, என் கூட படிக்குது சொன்னது மட்டும் போய் பாரு. நான் லவ் பண்ணது எல்லாமே நித்யாவாக தான். ஸ்கூல் படிக்கும்போதே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, எதுவுமே அவன் என்கிட்ட சொல்லலை. ஊரை விட்டும் போயிட்டா, ஸ்கூலை விட்டும் போயிட்டா. இவ்வளோ நாள் நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சின்ன பொண்ணு கூட அவளை பார்த்ததுமே, ஐயோ நம்ம நித்யாவே அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நான் அவட்ட போய் பேசினேன். அதுக்கப்புறம் தான் அவன் நடந்ததெல்லாம் சொன்னான். அதுக்கும் காரணம் உங்கள் கிளாஸ் ரியாவாமே. அது மட்டும் இல்லை, பூமாரி யார்கிட்டையும் மாட்டிகிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதுவும் உண்மையா பூமாரி? ஐயோ, இவங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்? நான் யாரும் யார்ட்டையும் சொல்லவே இல்லையே, எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அண்ணா, பூமாரி யார்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலண்ணா. அது வேற ஒன்றும் இல்லை பாரு. பூமாரி மேடம் அவங்க சாரை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த முதல்ல நம்ம கிட்ட சொல்லாமல் அந்த ரியா கிட்ட போய் சொல்லியிருக்கா. அந்த ரியா சும்மா இருப்பாளா? அவள் கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க பேர் கூட எனக்கு தெரியல. அவள் கூட சேர்ந்து தான் இவளை மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீயும் தினேஷை லவ் பண்ணுறது கூட அந்த ரியாவுக்கு தெரியும். எல்லாம் உங்களை பழி வாங்குறதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேடம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணேங்கிற ஒரு வார்த்தையில் எங்களை வந்து சொல்லியிருக்கலாம்ல, சொன்னாலா இவா? பூமாரி என்ன சொல்கிறாங்க? பூமாரி இனி எதுக்கு
அழுறா? அப்போ இதெல்லாம் உண்மையா? இவ்வளோ நாள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. என்ன பூமாரி, ஏன் இப்படி பண்ற? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் எப்படி சொல்ல? நான் போயும் அவகிட்ட போய் சொல்ல இல்ல. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிருங்கண்ணா. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது ரொம்ப தப்பு. எனக்கு நீ தினேஷ் நான் லவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா அண்ணா உன்னை லவ் பண்றாங்க, நீ அவங்க லவ் பண்றான்னு சொன்னதும் சரி வேண்டாம் விட்டுலாம் அப்படியே விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி காலேஜ்ல இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால என்ன பண்றதுல அதுல ஒரு சின்ன கோவம் இருந்துச்சு. இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு என்னையே மறட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரு. ஆனா நான் ரியா கூட சேரல, இன்னொருத்தி இருக்கல, அவ கூட தான் சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ரியாவும் அவங்க கூட தான் சேர்ந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன வச்சு இது பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு நீ தினேசனை லவ் பண்றது கூட தெரிஞ்சிருக்குது. நாம தான் அவங்கிட்ட கஷ்டப்படுவா, நான் வந்துட்டு சண்டை போடுவாவா, வேற மாதிரி மாறிடக்கூடாது அப்படி நினைச்சு நம்ம அதை சொல்லாம விட்டுட்டோம். அது நம்ம பண்ண தப்பு, மிகப்பெரிய தப்பு தான். ஆனா அவ இப்படி பண்ண நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆமாம், இது எல்லாம் உண்மை. நான் தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன் பாரு. அண்ணா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, பூமாரியை கொஞ்சம் நீ வாட்ச் பண்ணு அப்படின்ட்டு. நான் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. இந்த பூமாரி அவகிட்ட போய் பெருசாக மாட்டியிருக்கா அப்படின்ட்டு. அவள் எவ்வளோ கேவலமான மாட்டுறா தெரியுமா? நீ சாரை லவ் பண்ணுறத காலேஜ் ஃபுல்லாக சொல்லிடுவேன், வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன், இன்ஸ்டாகிராமில் போட்டுருவேன், அப்படி இப்படி ரொம்ப கேவலமாக பேசுகிறா. எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்தா, எந்த கேப்பில் போய் அவங்க கூட சேர்ந்தாலும் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் போய் அண்ணாட்ட போய் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நீ கூட்டு வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எல்லாரும். அப்போ எனக்கு மட்டும்தான் அந்த எதுவுமே தெரியாதா? அப்போ யாருக்கும் என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. நான் என்ன அப்படி எல்லாத்துக்கும் வேண்டாதவள் ஆயிட்டேனா? அண்ணா நீங்கள் கூட என்கிட்ட சொல்லலை, பூமாரி நீயும் என்கிட்ட சொல்லலை, சின்ன பொண்ணு உனக்கு இவ்வளோ உண்மை தெரிஞ்சும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. நீங்களும் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை யாராவது சொன்னீங்களா? அப்போ எல்லாருக்கும் நான் வேண்டாதவள் ஆயிட்டேனா? அப்போ யாருக்குமே எனக்கு பிடிக்கல. என்கிட்ட எந்த உண்மையும் ஷேர் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி தானே எல்லாரும்? ஐயோ பாரு அப்படிலாம் இல்லை. பூமாரி உன் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கா அப்படி நேற்று உண்மை தெரிஞ்சிச்சு. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் சின்ன பொண்ணு அந்த விஷயத்த சொல்லி வாட்ச் பண்ண சொன்னோம். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை பாரு, நீ தப்பாக எடுத்துக்காத. ஆமாம் பாரு, நிஜமாவே உங்கள்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு இருந்தேன். அண்ணா தான் வீட்டில் எல்லோரும் முன்னாடி வச்சு எல்லோரும் பேசிடலாம், பாருட்டா அப்போ உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை பாரு, கோச்சிக்காத பாரு. சாரி பாரு, நானாவது அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கேன். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி பண்ணிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு ரொம்ப மறட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாரு, அதனால தான் சொல்லலை, கோச்சிக்காத. சாரி பாரு, நீ என்கிட்ட பேசலையா, எனக்கு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான். ஓ, உங்ககிட்ட நான் பேசலை அதனால நீங்கள் என்கிட்ட சொல்லலை. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட பேசிக்கிட்டு என்கிட்ட சொல்லலை, கேட்டால் மொத்தமாக சொல்லிக்கணும்னு நினச்சிக்கிட்டீங்க. ஓகே ஃபினிஷ். இனிமேல் நீங்கள் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், நானும் உங்கள் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஹாய் பாரு, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? நான் தப்பான டைமில் வந்துட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா, வா வந்து உட்காரு. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமாம், நாங்கள் தான் அதுக்கு காரணம். அப்போ கொஞ்சம் எங்கள் மேலே கோவமாக இருக்கா, எங்ககிட்ட யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. கொஞ்சம் நீயாவது கொஞ்சம் அவளை பேசி நார்மலாக்கேன். சரி நான் பார்த்துக்கிறேன். பாரு, இப்படிலாம் நீ இருக்க மாட்டிய. இப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு? என்கிட்ட யாருமே உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூட இருக்காங்கன்னா பேர், ஒரு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? அப்புறம் எதுக்கு எல்லாரும் என்கிட்ட பேசணும்? நான் இங்கேருந்து போகிறேனே. பாரு சாரி பாரு, நான் தான் என் நிலைமையை எடுத்து சொன்னேன் இல்லை, அப்புறம் ஏன் பாரு என் மேலே கோச்சிக்கிற? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சொல்லணும் என்கிட்ட. நான் என்கிட்ட கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும்
நான் என்ன இது பண்ணாலும் உங்ககிட்ட சொல்ல தானே செய்கிறேன், சொல்லாமையே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் மட்டும் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன வேற ஒருத்தவங்கன்னு தான் நினச்சிருக்கீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க நினைக்கவே இல்லை, அப்படி தானே? என்ன ஒரு மனுஷன் கூட நீங்கள் பொருட்படுத்தல. உனக்கு என்ன இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு வெளியே வரணும், அப்படி தானே? அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நிமிஷத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து நான் உன்னை வெளியே வர வச்சுருவேன். எனக்கு அது எந்த கஷ்டமும் கிடையாது. நான் சீனியர்கிட்ட சொன்னாலே போதும், அவங்களே அதெல்லாம் பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உன் பிரச்சனை அதுலேயே முடிஞ்சிருச்சு. நீ எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்லை பாரு, அது அவன் கூட சேர்ந்ததுலேருந்து அவன் வந்து உன் மேலே எனக்கு கோவம் வர்ற மாதிரியே ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருந்தான். நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமையே நான் அப்படி இருந்துக்கிட்டேன். என்னால் உங்கள்கிட்ட சொல்லக்கூட முடியல உண்மையே. நான் எதுக்கு அப்படி மாறினேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நான் அப்படி மாறிட்டேங்கிறது என்னாலே நம்ப முடியல. இன்னைக்கு தான் எனக்கு அதோடைய உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நேற்று கூட கோவப்பட்டேனே, அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் இல்லை யோசித்து பார்த்தேன் ஃபுல்லாக. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் எதுக்கு இப்படி மாறினேன், நான் பாருக்கிட்ட எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் யோசித்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா எனக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அதனால தான் எனக்கு மன்னிச்சு தயவு செய்து. சரி, நீ அழாத, ஒரு கண்ணை தொடச்சிக்கோ. நாளைக்கு இந்த பிரச்சனை உனக்கு இருக்காது, முடிஞ்சிடும். சரியா? நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் அந்த பிரச்சனை அப்போவே முடிஞ்சிருக்கும். நீ இப்படி சொல்லாமல் விட்டதுனால தான் நீ ஒன்று அவங்க மிரட்டுற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். சரியா? இனிமேல் அவங்களோட பேசவும் வேண்டாம், சேரவும் வேண்டாம். நாளைக்கே காலேஜுக்கு போய் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். சரியா? பிரியாவை கூட நம்ம இனிமேல் சேரவும் வேண்டாம், எதுவும் பண்ணவும் வேண்டாம். சரியா? அவளுக்கும் நம்மளுக்கு இனிமேல் சம்மந்தமும் கிடையாது. சரியா? இனிமேல் நான் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன். இது 3 பேர்ட்டு நான் பேசவே மாட்டேன். என்கிட்ட உண்மையை மறைச்சாங்கல்ல, நான் அதனால் அவங்க 3 பேர்ட்டு இனிமேல் பேசவே மாட்டேன். நீ ஃபஸ்ட்டு அழுகிறத நிப்பாட்டு குமாரி. நீ எனக்கு கஷ்டமாக இருக்குது, தயவு செய்து அழாத. சரி பாரு, கொஞ்சம் ஃபேஸை மாற்று. நீ இப்படி வச்சிருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ இவங்க 3 பேர்ட்டையும் பேச வேண்டாம், என்கிட்டையும் பூமார்கிட்ட மட்டும் பேசு. என்ன நித்யா மேடம், உங்ககிட்ட மட்டும் பேசினா போதுமா? எங்கள் பாரு எங்ககிட்டலாம் பேசக்கூடாதா? ஆமாம், நீங்கள் தானே உண்மையை மறைச்சிங்க. உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே? இதான் விஷயம் சொல்லியிருந்தா அவளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுறது? நல்லா கேளு நித்யா, நீ தான் கேட்கணும். ஏன்னா நீ தான் எனக்கு அண்ணியை வரப்போற. ஆனால் என்னால உன் அண்ணி தான் கூப்பிட முடியாதுப்பா, நான் நித்யான்னு தான் கூப்பிடுவேன். பாரு, அண்ணா கோச்சிக்காதம்மா. அண்ணன் வந்து சொல்லாமல் இருந்தது தப்பு தான் பாரு, கோச்சிக்காதம்மா. பாரு, சாரி பாரு, நீ என்கிட்ட 2 நாளாகவே பேசவே இல்லை பாரு. நானும் அவங்ககிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணேன், நீ பேசவே இல்லை. அப்புறம் எப்படி என்னால் சொல்ல முடியும்? நீயே சொல்ல. நான் பேசலதான், ஆனால் ஃபோன் இருக்கு, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். எவ்வளோ இருக்குது, எதுலேயுமே எனக்கு சொல்லலைன்னா அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்குண்ணா? நான் எதுக்குமே ஷேர் பண்ணதுக்கு இல்லைன்னா நான் உங்களுக்கு தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் இல்லை பாரு, சாரி. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு ப்ளீஸ். பாரு, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி சாரி கேட்குறாங்க, நீ மன்னிக்க மாட்டியா? பாவம் தானே. பாவம் தான். அப்போ நான் பாவம் இல்லையா? நீ ஏன் சொல்ல? அப்போ நான் பாவம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு மட்டும் எதுவும் தெரியாமல் மறைச்சிக்கிட்டு நான் மட்டும் எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்கேன். இதில் எல்லாருக்கும் எல்லா விஷயமே தெரியுது. எல்லாரும் இப்போ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ நான் பாவம் இல்லையா? சரி பாரு, அழாத. தெரியாமல் ஒரு டைம் நடந்துருச்சு, சரியா? அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. உங்கள் அண்ணனை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அண்ணன்கிட்ட எந்த மாதிரி சொன்னால் உங்கள் அண்ணன் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். பூமாரி சின்ன பொண்ணை பார்த்துப்பா, நீ தினேஷ் அண்ணாவை பார்த்துக்க ஃபஸ்ட்டு. சரியா? கோச்சிக்காத. முதல்ல இந்த பிரச்சனையை இதோடு நம்ம முடிச்சு வைக்கணும். ஏன்னா நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணணும்ல அந்த இதை. இப்போ நம்மளுக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டோன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது பாரு. நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள எதிர்க்க முடியும் நம்மளால். சரியா? முதல்ல நீ கண்ணத்தோட அழாத. நாளையிலேருந்து நீ அவங்களுக்கு எதிராக நம்ம பண்ண போகிறோம், அவங்க திருந்துற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். சரியா? அதனால் நீ தைரியமாக இரு. யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணாத. இனிமேல் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி நித்யா, நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன்.
ஆனால் இந்த ஒரு டைம் தான் நான் எல்லாரையும் மன்னிப்பேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணாங்கன்னா நான் அப்படி யார்ட்டையும் பேச மாட்டேன். இப்போவே சொல்லிடு நித்யா. எல்லாருக்கும் கேட்டுச்சு தானே, இனிமேல் எந்த விஷயம்னாலும் மறைக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சொல்லிட்டேன். இதே இது பாரு மட்டும் ஒரு விஷயத்த மறைச்சி வச்சு பண்ணால் நீங்களாம் கோச்சிப்பீங்களா இல்லையா? கோச்சிப்பீங்க தானே. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் யாரும் மறைக்காமல் ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க. என்ன கேட்டுச்சா உங்களுக்கு? இனிமே இந்த மாதிரி பண்ணிங்க இருக்குது உனக்கு. என்னடி இந்த மாமனை மிரட்டுற? சொல்லு கேட்கலன்னா மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் விட மாட்டேன், பார்த்துக்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணிங்க உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கங்க. சரிடி என் செல்ல பொண்டாட்டி, அழகா இருக்கி இந்த ட்ரெஸ்ல நீ. அடி வாங்காதுங்க, எல்லாரும் இருக்காங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அண்ணா ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது. அப்படி என்ன சொன்னீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, முதல்ல அமைதியாக பேசுங்க. எல்லாரும் இருக்கும்போது இப்படிலாம் பேசாதீங்க சார். சரிங்க மேடம், நான் பேசலை. ஒன்றும் இல்லை சின்ன பெண்ணு, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியாண்ணா, எனக்கு எல்லாம் கேட்டுச்சு. இனிமேல் தங்கச்சி இருக்கும்போது பேசுனீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சரிடி கோச்சிக்காத.